Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து ஏதாவது போஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வீடியோஸ் வந்து ஒட்டோவாகவே ப்ளே ஆகிற இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? அதாவது நீங்கள் ஏதாவது போஸ்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ வீடியோ ஒன்று வருது, அந்த வீடியோ வந்து ஒட்டோவாகவே வந்து ப்ளே ஆகுது. ஸோ இப்படி ஒட்டோவாகவே வீடியோ வந்து ப்ளே ஆகுறதுனால நம்மளுடைய மொபைல் டேட்டாவும் அதிகமாக போகும். ஸோ சில டைம் நம்ம பார்க்க தேவையில்லாத வீடியோஸுமே வந்து ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் வந்து நமக்கு டிஸ்டர்பாகவும் இருக்கும், மொபைல் டேட்டாவும் அதிகமாக போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்படி வீடியோஸ் வந்து ஒட்டுவா ப்ளே ஆகிற ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் ஆப்பில் சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக ஃபேஸ்புக் ஆப்பில் வீடியோஸ் வந்து ஒட்டுவாகவே ப்ளே ஆகிற ப்ராப்ளமாக சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு இந்த கார்னரில் பாருங்கள் செட்டிங்ஸ் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே மீடியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஆட்டோ ப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஆன் மொபைல் டேட்டா அண்ட் வைஃபை அப்படின்ற ஆப்ஷனில் தான் டிஃபால்ட்டாக டிக் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல நெவர் ஆட்டோ ப்ளே வீடியோஸ் அப்படின்றத கொடுத்து வைங்க. அப்படி கொடுத்து வைக்கும் போது வீடியோஸ் வந்து ஒட்டோவாகவே வந்து ப்ளே ஆகாது, நீங்கள் ப்ளே பண்ணுற வீடியோஸ் மட்டும்தான் ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து வீடியோஸ் வந்து ஒட்டோவாகவே வந்து ப்ளே ஆகிற அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.